ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அரவிந்த் கொடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸ்னேகா. அங்கே இருந்துட்டு, சிவா இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது உங்கள் மனைவி சிந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் கேட்க, இல்லை மேடம், என்னால் 100% சொல்ல முடியும், இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது சிந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஸ்னேகா ஒரு பக்கம் ரொம்பவே பயத்தோடு நிற்க, இன்னொரு பக்கம் எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை மேடம், சிந்துவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், 2 பேருமே நண்பர்களாக இருந்திருக்கோம். சிந்து அதிகமாக யார்கிட்டையுமே பேசுனது கூட கிடையாது. இப்போ இந்த ஃபோட்டோவுக்கான உங்களுடைய கருத்து என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரை எப்படி வேணாலும் மாற்றலாம் மேடம், அப்படி உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த ஃபோட்டோ நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. எப்படி சிவா நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் கேட்க, என்னோட மனைவி சிந்துவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு எல்லார் முன்னாடியும். இதை கேட்ட அன்னபூர்ணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஸ்னேகா, மகா இவங்க 2 பேரும் பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க. மேடம், உங்களுடைய பர்மிஷனோட இவரை சில கேள்விகள் நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. ஜட்ஜும் பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதன் மூலயமா சிவா என்ன பண்ணுறாங்க, அரவிந்தை பார்த்து சில கேள்விகள் கேட்க விரும்புகிறாரு. நீங்கள் சிந்துவை எத்தனை வருஷமாக காதலிச்சிங்க? சிந்துவை முதல் முறையாக எங்கே பார்த்தீங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. நான் சிந்துவை 5 வருஷமாக காதலிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்களா? சிந்துவை முதல் முறையாக நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு கோவிலில் தான் நான் வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் சமாளித்து பதில் சொல்ல, ஓ சரிங்க, சிந்துவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம், இந்த கேள்விலாம் எதுக்காக என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்ல, மேடம் இது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறதன் மூலயமா, அரவிந்த் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் சொல்கிறாங்க. இன்னும் கதை அடிச்சு விடுற மாதிரி எதேதோ சிந்துக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது இன்னொரு பக்கம் பார்த்த சிந்து அப்படியே மறுக்கிற மாதிரியே நின்றுட்டுருக்காங்க. ஓ, சிந்துவுக்கு அப்போ இதெல்லாம் பிடிக்கும் அப்படித்தானே? சரி, கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். சிந்துவோடைய பிறந்த தேதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்க, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. என்னங்க பதிலே காணோம்? சிந்துவை 5 வருஷமாக காதலிச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் சிந்துவோட பிறந்தநாள் தேதியை கூடமா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேள்வி எழுப்ப, அது மறந்து போச்சுங்க, இத்தனை வருஷம் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தும் பதில் சொல்ல, அது எப்படிப்பா சிந்துவை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற, இத்தனை வருஷமாக பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற, சிந்துவுக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்காது அப்படின்ற விஷயமும் சொல்கிற, சிந்துவோட பிறந்தநாள் தேதியை கூடமா உன்னால் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்ல, எதுக்காக இப்படி நீங்கள் எது மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? உங்ககிட்டலாம் நான் இதை சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது, தயவு செய்து எங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுங்க, சிந்துவை என் கூட சேர்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சொல்கிறாரு. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஜட்ஜ் சிவா, உங்களோட முடிவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேடம், இவன் சொல்கிறது 100% போய், அதை நான் நிரூபிக்கிறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகே சிவா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். மனைவியோட உங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை எழுப்ப, அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் யோசிக்கிற சிவா என்ன பண்ணுறாரு, எனக்கு வாழ விருப்பம் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாங்க சிந்து. இப்படி ஒரு பதிலை சிவா கிட்டேருந்து எதிர்பார்க்காத ஸ்னேகா, அதுக்கப்புறம் மகா இவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கர அதிர்ச்சியான ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு. எப்படியோ சிவா பார்த்தீங்கன்னா சிந்துவை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றிட்டாரு. இருந்தாலும் சிந்து மேலே போட்ட பழியை எப்போ காப்பாற்ற போகிறாரு? அரவிந்த் வாயாலே உண்மையை வரவழைச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்னேகா தான் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிறாரா? அதனால் ஸ்னேகாவுடைய நிலைமை என்னவா இருக்கும்? இதுக்கப்புறமா சிந்துவை முழுசாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாரா சிவா? இதுக்கப்புறமா நம்ம மகாவோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.